ஹலோ மக்களே, திருமகா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கர்ணா திருவுக்கு இடையில ஒரு சிலம்ப போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த சமயத்தில் கரெக்டாட்டு ஒரு பக்கமாக கௌதமும் எப்படியாவது இவங்களை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு செயலை செய்கிறாங்க. அதிலிருந்து நம்ம மகா திருவை காப்பாற்றுறாங்களா? அதே சமயத்தில் இந்து நம்ம கர்ணாக்காக என்ன செய்தாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கோவிலில் வச்சு சிலம்ப போட்டிக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்கணுமோ அவங்க பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்ணா ஒரு பக்கமா திரு ஒரு பக்கமான்னு சொல்லிட்டு எல்லாத்துமே பேர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இது எல்லாத்தையும் நம்ம கௌதமும் கவிதாவும் கவனிச்சுட்டே இருக்காங்க. கவிதாவும் நம்ம கௌதம் கிட்ட வந்து இப்ப என்ன செய்யறது, இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்கலையே, எப்படியாவது இந்த திருவிழா முடியறதுக்கு முன்னாடி திரு வந்து காலி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் பிளான பண்றாங்க. அதே சமயத்துல கௌதமும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும், அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கோபப்பட்டு அந்த சிலம்ப போட்டியில விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் படியே கௌதமும் யாருக்கும் தெரியாம நம்ம கர்ணாவோட பைக்கு கிட்ட வராங்க. அப்படியே கர்ணாவோட பைக் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அதுல ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை இந்த சிலம்ப போட்டியில இருந்து பேரை எடுத்துக்கோ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவை மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதி அது திருவுன்னு போட்டு வச்சிடறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கவிதாவும் சரி எப்படியாவது இந்த வாட்டி திருவை தப்பிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவோட கார் தனியா இருக்கும்போது அந்த காரையும் அடிச்சுட்டு அதுலேயும் ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. ஆனா அதுல இதே மாதிரி என்னதாவது இந்த சிலம்ப போட்டியில இருந்து பேரை எடுத்துக்க, இல்லைன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா எழுதுற மாதிரி ஒரு லெட்டரை நம்ம கவிதா நம்ம திருவோட காரோட பக்கத்துலயே வச்சுட்டு போயிடறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கௌதமும் நம்ம கவிதாட்ட வந்து என்ன கவிதா நான் சொன்ன மாதிரியே கச்சிதமா முடிச்சிட்டே அப்படின்னு கேட்கும்போது கவிதாவும் ஆமா எல்லாம் கரெக்டாக தான் முடிச்சிருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கௌதமும் எப்படி இருந்தாலுமே இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம், எதுவுமே கவலைப்படாத, நம்ம நினைச்ச மாதிரி நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் காரை வந்து பார்க்குறாங்க. அந்த கார் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. யார் இந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நம்ம கர்ணாவோட பேர் போட்டு எழுதியிருக்கு. இன்னொரு சைடு நம்ம கர்ணாவும் பாண்டியும் சேர்ந்து சரி நம்ம பைக்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது பைக்குக்கு மேல ஒரு கட்டையும் வச்சிருக்கு, அது பக்கத்துல ஒரு லெட்டரும் வச்சிருக்கு. பார்த்த உடனே அதிர்ச்சியாகி யார் இதை பண்ணியிருப்பா, இப்படி பைக்கை டேமேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல பார்க்கும்போது திரு வந்து இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்து பயங்கர டென்ஷனான நம்ம கர்ணாவும் திருவுக்கிட்ட ஃபோன் பண்ணி டேய் என்னடா நான் சிலம்ப போட்டியில் பேர் கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டியா, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் பாரு, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நான் பேர் கொடுத்ததுக்காண்டி இப்படி செய்திருக்கேன், உன்னை வந்து இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆவேன் அப்படி சொல்லும்போது நம்ம திருவும் என்ன இது வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்காமல் இருந்தேன், இப்போ என்னோட காரையும் டேமேஜ் பண்ணது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிட்டு, உன்னையும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் கர்ணாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம கர்ணா திருவுக்கு இடையில ஒரு பிரச்சனையாட்டே இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு சைடு நம்ம மகாவும் இதுவும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டே வராங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட வந்து இப்ப என்ன செய்ய போற, சிலம்ப போட்டி வேற ஆரம்பிக்க போகுது அப்படி சொல்லும்போது கௌதமும் இங்க பாத்தியா இந்த சிலம்பத்தை வச்சுதான் இவங்க விளையாட போறாங்க, இந்த சிலம்பத்தோட எண்டுல நான் ஒரு விஷத்தை கலந்து வச்சிருக்கேன், அது யாருக்கு நெத்தியில பட்டாலும் சரி அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த கவிதாவும் நீ சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா நமக்கு வந்து திருவோட உயிருக்கு தானே ஆபத்து வரணும், அப்படி இருக்கும்போது கர்ணாவுக்கு மேல பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருந்தாலுமே திருவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்திடலாம், நீ அதை பத்தி கவலையே படாத, எப்படியாவது கர்ணாவை ஜெயிக்க வச்சு திருவோட நெத்தியில இது படுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் பிளான் பண்ணி வைக்கிறாங்க. கவிதாவும் நீ சொல்ற மாதிரி நடந்தா சரி, இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கு மேல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கர்ணா தானே சொல்லிட்டு ஈஸியா கதையை முடிச்சிடலாம், ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருந்து அந்த கோபத்தை பயன்படுத்தி இந்த கர்ணா வேணும்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழிய போடலான்னு நம்ம கவிதா எல்லாரும் தயாராகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போட்டி ஆரம்பிக்க போகுது. நம்ம மகாவுக்கும் இந்துக்கும் பயங்கர பதட்டமாகவே இருக்குன்னே சொல்லலாம். அங்கே உள்ளவங்கெல்லாம் கூடி நிற்கிறாங்க. திருவோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் திருவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கருணாக்காக இந்து எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் போட்டியும் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. களத்தில் அப்படியே வெறித்தனமாக இறங்குறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கவிதாவும் எப்படி இருந்தாலுமே நம்ம போட்ட பிளான் எல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கு, அவங்களோட இடையில பெரிய சண்டை வந்துச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல திரு வந்து ஜெயிக்கவே கூடாது, கர்ணா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் யோசிக்கிறாங்க.
அதே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். நம்ம மகாவும் இந்துவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இது என்ன இவங்க இப்படி வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, மகாவுக்கு அவங்க அம்மா டைரியில படிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. உன்னோட மணவாளனுக்கு கொஞ்ச நாள்ல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம மகாவோட மனசுல பதிஞ்ச மாதிரி அது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. இன்னொரு சைடு நம்ம இந்துவுக்கும் இத பார்க்கும்போது, என்னடா இங்க நடக்குது? இவ்ளோ வெறித்தனமா இருந்து விளையாடிட்டு இருக்காங்களே! இது சரியில்லையே சொல்லிட்டு நம்ம இந்து யோசிக்கும்போது, அந்த சாமியார் சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எப்படி இருந்தாலுமே உன்னோட கணவன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம இந்துக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படி இருக்கும்போது 2 பேரும் பயங்கரமா போட்டியில கலந்துக்கிட்டுறாங்க. அந்த சமயத்துல ஒரு பக்கமா இந்து நம்ம கர்ணாவ தடுத்துறாங்க. இன்னொரு சைடு மகா வந்து நம்ம திருவ தடுத்து நிறுத்திடுறாங்க. இல்ல இதுக்கு மேல இந்த போட்டிய நடத்தாண்டா தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நிறுத்த வச்சிடுறாங்க. இத பார்த்து நம்ம திருவும் எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி நிறுத்துற போட்டியில யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சு தானே ஆகணும் அப்படி சொல்லும்போது 2 பேருமே ஜெயிச்ச மாதிரி சமம் ஆகட்டு கண்டிப்பா இந்த போட்டியில நீங்க கலந்துக்கண்டான்னு சொல்லிட்டு சிலம்பத்தையே வாங்கிடுறாங்கன்னு சொல்லலாம். மகாவுக்கு நம்ம திருவோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சிலம்பத்துல உள்ள விஷத்த கண்டுபிடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம கவிதாவும் கௌதமும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது திருவோட உயிருக்கு ஆபத்து வரான்னு பார்த்தா வழக்கம் போல இந்த மகா ஏதோ ஒரு செயலை செய்து சொதப்பிட்டாலே என்ன செய்யறதுக்கு இப்ப அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம கௌதமும் கவிதாவை பார்த்து என்ன கவிதா நம்ம எப்படியாவது ஏதாவது ஆபத்து வந்துடும் அந்த பழிய கருணாக்கு மேல போட்டுடலான்னு பார்த்தேன் பழிய கருணா மேல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்படி ஆயிட்டுன்னு நம்ம கவிதாவும் கௌதமும் குழம்பி போய் நிற்கும் போது மகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது கவிதா அவங்களோட சூழ்ச்சியா தான் இருக்கும். வேணும்னு திருவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இந்த செயலை செய்திருக்காங்கன்னு நம்ம மகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம கவிதாவை விடுற மாதிரி இல்ல. கவிதா கிட்ட போய் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சிலம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு அதனாலதான் தடுத்து நிறுத்தினேன். இதுக்கு மேல திருவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி நடந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. ஏற்கனவே உங்கள்ட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கிட்டமே உண்மையை நிரூபிக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு நம்ம மகா கவிதாவை சரியா விழுதெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம இந்துவும் கர்ணா கிட்ட வந்து எனக்கு ஏதோ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு பயமா இருந்துச்சு அதனாலதான் இப்படி தடுத்து நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கர்ணாவும் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண ஏற்கனவே அந்த திரு வந்து என்னோட பைக் எல்லாம் இப்படி உடைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போச்சு அதுக்குள்ள நீ தடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவை நம்ம கர்ணா வழக்கம் போல பேசும்போது இந்துவும் எல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காண்டி தான் செய்திருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம திருவோட குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி விடு திரு இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சே எப்படியுமே இந்த கோவிலில் உள்ள முதல் மரியாதை நமக்கு தான் கிடைக்கணும் அதுக்கேற்றவாறு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவோட குடும்பமும் திருவுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவும் மகா கிட்ட வந்து இவங்க 2 பேரும் போட்டியில் கலந்துட்டதை பார்த்து நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல விளையா எல்லாம் சரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் மகாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.